ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நிறைய புதிய புதிய திட்டங்களை வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குற எல்லா துறைகளுமே சரி, மக்களுக்கு வந்து கொடுக்குற திட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக தாங்க இருக்குது. ஆனாலும் ஒரு சில திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து அது வந்து அதிருப்தியை தான் ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட வகையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட மின்வாரியத்துறை இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து புதுசாட்டு யாரெல்லாம் கனெக்ஷன் கேட்குறாங்களோ, அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து புதுசாட்டு இபி கனெக்ஷன் கேட்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து நிறைய காசு வசூலிக்கிறதாட்டு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. ஸோ அதுக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து தலையிட்டு ஒரு சிறப்பான முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன, அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து புதுசாட்டு இபி கனெக்ஷன் கேட்டு அப்ளை பண்ணவங்க கிட்ட நிறைய காசு வசூலிச்சதாட்டு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குங்க. ஸோ இதனால அந்த கூடுதலாட்டு கட்டண வசூலை வந்து கண்டிப்பாக நம்ம நிறுத்தணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து மின்வாரியத்துக்கு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. மின்வாரியத்துக்கு வந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து புதுசாட்டு மின் இணைப்பு வழங்குறதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, 1 கிலோவாட் மேல்நிலை கேபிள் மூலமாட்டு மின் இணைப்பு நம்ம வாங்கணும்னா 2040 ரூபாயும், அதே மாதிரி நிலத்தடி கேபிள் மூலமாட்டு மின் இணைப்பு நம்ம வாங்கணும்னா அதுக்கு வந்து 5110 ரூபாயும் அவங்க வந்து சார்ஜ் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட நிலையில தான் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படிங்கிற மாநகராட்சி பகுதியில் வந்து புதுசாட்டு இபி கனெக்ஷன் கேட்டு அப்ளை பண்ணவங்க கிட்ட நிர்ணயத்தை, அதாவது அங்கே ஃபிக்ஸடாக இருக்கிற காசை தவிர்த்து அதை விட பல மடங்கு அதிகமாட்டு காசு வசூலிச்சதாட்டு தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதை நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்டாகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ குறிப்பாக பார்த்துக்கிட்டோன்னா, மேல்நிலை கேபிள் மூலமாட்டு மின் இணைப்பு பெறதுக்கு விண்ணப்பிச்சவங்க கிட்ட ரூபாய் 2040 ரூபாய்க்கு பதிலாட்டு நிலத்தடி கேபிளுக்கான காசான 5110 ரூபாயை வந்து அவங்க வசூலிச்சதாட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா நிறைய காரணங்களையும் சொல்லி கூடுதல் கட்டணத்தையும் அவங்க வசூலிக்கிறதாட்டும் கம்ப்ளைண்ட் வந்து ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு வந்து வந்துட்டு தாங்க இருக்கு. இதனால அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்கிறத உடனடியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு மின் வாரியத்துக்கு வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க யாருக்கிட்ட இருந்தெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா காசை வந்து வசூலிச்சாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற ரூலையுமே வந்து அவங்க வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது மின் இணைப்புக்காக அவங்க வசூலிக்கப்பட்ட அந்த கூடுதல் கட்டணத்தை வந்து சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோரோட கணக்குல வந்து செலுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த நடைமுறையை வந்து உடனடியாட்டு அமல்படுத்தணும் அப்படின்ட்டு மின்சாரத்துறைக்கு வந்து நம்மளோட ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவதோ இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுங்க. ஸோ அந்த தகவலை வந்து அவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.